மேன்மையாய் நம்மை வைத்திருக்கிறார், மகிமையாய் வைத்திருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா? ஆமென். படிக்கிற பிள்ளைகள் 22 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அருமையா வளர்த்து இருக்கிறார், ஆளாக்கி இருக்கிறார், படிக்க வைத்திருக்கிறார். எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணி இருக்கிறாய்? ஒரு சிறு பிள்ளைத்தனமா இதுல இறங்கணும். இதெல்லாம் தான் பரிசுத்தம். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன்னு ஒண்ணுமே செய்யலன்னா எப்படி? உன் சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும், உன் வார்த்தை பரிசுத்தமா இருக்கணும், உன் பார்வை பரிசுத்தமா இருக்கணும், உன் நடக்கை பரிசுத்தமா இருக்கணும், உன் குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வாலிபன் ஒரு டிரான்சிஸ்டர் ஒண்ணு வாங்கினான். அந்த காலத்துல டிரான்சிஸ்டர் தான், யார் வீட்டுல ரேடியோ இருக்குதோ டிரான்சிஸ்டர், அவங்க பணக்கார. கை ரேடியோ, சுத்தமான தமிழ் வாங்கிட்டான். வேலூர் சாரதி மாளிகையில ஒரு கை ரேடியோ டிரான்சிஸ்டர் ஒண்ணு ஒரு வாலிபன் வாங்கிட்டான். வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை போடுறான், ஆன் பண்றான், டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வந்து, பாடல பேசல, தலைமலை கை வச்சுக்கிட்டான். அந்த ரேடியோ வித்தவன் என்ன ஏமாத்தான். அந்த பக்கம் ஒரு ஐயா வந்தார். என்னப்பா தம்பி ரொம்ப சோகமா இருக்கிற, என்ன விஷயம்? 475 ரூபாய் கொடுத்து ரேடியோ வாங்கணும் சார், பாடல் இல்ல, பேசணும் இல்ல. ஏமாத்திட்டான். இல்லப்பா இங்க பேஷன் கிடையாது, நீ மெட்ராஸ் வச்சு பாரு பாடம்னா. புரிஞ்சிக்காம பஸ் ஏறி மெட்ராஸ் போயிட்டான். அவன் சொன்னது புரிஞ்சுக்கல, பஸ் ஏறி மெட்ராஸ் போயிட்டான். அங்க போய் ஒரு இடத்துல இறங்கி வழக்கமான ரேடியோவை கை ரேடியோ வச்சுக்கிட்டு அதை ஆன் பண்றான், டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வருது, பாடல பேசல. அங்க இன்னொரு ஐயா வந்தார். என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கிற? 475 ரூபாய் கொடுத்து டிரான்சிஸ்டர் வாங்கின, கடைக்காரன் ஏமாத்திட்டான், ரேடியோ பாடல. எப்பா இது லஞ்ச் டைம், சென்னை வானொலி நிலையை இப்ப வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பான், நீ எதுக்கு திருச்சிரா பண்ணி வச்சு பாரு பாடும்னா. அங்கிருந்து பஸ் ஏறி திருச்சிராப்பள்ளிக்கு போயிட்டான். என்ன கீழ்ப்படிகள் பாருங்க. அங்க போய் இறங்கி டிரான்சிஸ்டரை ஆன் பண்றான், பாடல பேசல. அங்க ஒருத்தனா, ஏப்பா இப்ப இங்க ஏது பேசுன, எதுக்கு திருப்பதி வச்சு பாரு அப்படின்னா. பஸ் ஏறி திருப்பதிக்கு போயிட்டான், அங்கேயும் பாடல பேசல. யோசித்தான். பக்கத்துல ரேணிகுண்டா, திருப்பதிக்கு பக்கத்துல ரேணிகுண்டான்னு ஒரு சின்ன டவுன், அதுக்கு பக்கத்துல தான் எங்க ஊர் ஆர்க்கப்பட்டு, அவன் எங்க ஊர் தமிழ்நாடு. அப்போ அவங்க அக்கா மாமா இருக்கிற இடம் ரேணிகுண்டா. மேற்கொண்டு பைசா இல்லை, அதனால அக்கா மாமா கிட்ட போய் மேட்ரை சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சேர்ந்தான். என்னடா நான் என்ன சொல்லாத கொள்ளாத வந்திருக்கிறேன் அப்படின்னு மாமா கேட்டார். உங்களுக்கு சொன்ன இவ்வளவு நேரம் அவ்வளவு மேட்ரை சொல்லி முடிச்சான். வெட்டுறோம் கணக்காரன் அப்படியாடான்னு சொல்லி அந்த டிரான்சிஸ்டரை மாமா வாங்கி கைட்டி பார்த்தா அதுல பேட்டரி இல்லை. அந்த டிரான்சிஸ்டர்ல பேட்டரி இல்லை. அட புத்தி இல்லாத மச்சானே, டிரான்சிஸ்டர் வாங்கி நாயே, பேட்டரி வாங்கி நாயா? டிரான்சிஸ்டர் வாங்கி நாயே, பேட்டரி வாங்கி நாயா? ஐயோ இது எனக்கு தெரியாத போச்சு மாமா. போய் வாங்கிட்டு வா 4 பேட்டரி. செல், அப்பெல்லாம் செல்லுன்னா பேட்டரி தான், இப்ப செல்லுன்னா செல்போன். போய் வாங்கிட்டு வந்தான், எல்லாத்தையும் அழகா போட்டாரு. ஒரு குழா மாதிரி ஒண்ணு இருக்கும் டிரான்சிஸ்டருக்குள்ள, அதை எடுத்து அதுக்குள்ள போட்டு ஆன் பண்ணி போட்டு சுவிட்ச் போடுறாரு. அழகா பாட்டு பாடுது. இவன் பிரயாசப்பட்டது, இவன் பணம் கொடுத்து வாங்கினது எல்லாம் உண்மை. ஆனா அதுல ஏதாவது பலனா? நீங்கள் பிரயாசப்படுவது, ஓடுறது, ஓடியாடுறது, சம்பாதிக்கிறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வைக்கிறது, வாங்குறது எல்லாம் உண்மை. பரிசுத்தம் என்ற செல், பரிசுத்தம் என்ற பேட்டரி உனக்குள்ளே இல்லாவிட்டால் இயேசு வரும்பொழுது எடுத்துக் கொள்ளப்படவே முடியாது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்தம், எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தம். பேதுரு எழுதுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. We cannot enter into the heaven without holiness. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாட்டு ஜெபம். What about Monday to Saturday? கர்த்தர் பார்க்கிறார். உண்மை, பரிசுத்தம், நீதி, நேர்மை இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நான் இங்க நின்று because of I am standing here and preaching word of God, this way I cannot enter into the heaven. பிரசங்கம் பண்றதுனால போயிடும்.
நான் இயேசு வருகைக்கு என்னை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு நான் ஊழியம் செய்தால் தான் இயேசு வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. இதான் முதலாவது. இயேசு வருவார், அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். நான் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா என்னை காத்துக் கொண்டு. இரண்டாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22. பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுங்க. படிமா. போதும். நல்லா காணுங்க. Listen the word of God. Very important matter. Do the will of God. That is very important. Number 1, holiness. பரிசுத்தம். Number 2, do the will of God. பிதாவின் சித்தத்தை மட்டும் செய். It may be studies, it may be your children marriage or any job. இதை பண்ணு. ஒண்ணும் புரியல, சிக்கலான காரியம், எல்டர்ஸ் ஊழியக்காரர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணு, ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய பணம் கிடைக்கிறது அங்க ஓடிட கூடாது. அது பிதாவின் சித்தமானு பார்க்கணும். பிதாவின் சித்தத்தை செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, அதெல்லாம் 2 தடவை கர்த்தாவே வேண்டாம் போக மாட்டாங்க. அப்படி பயந்துடாதீங்க. பிதாவின் சித்தம் செய்யாமல் உங்க பிள்ளைகளுடைய படிப்பா, திருமணமா, வேலை விஷயமா, வீடு வாங்குறதா, விக்கிறதா, ஜெபம் பண்ணு. முதல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அவசரப்படவே கூடாது. சில காரியத்துல அவசரப்படவே கூடாது. ஜெபம் பண்ணுவதற்கு அவசரப்படலாம், வேதத்தை வாசிக்கிறதுக்காக. யாரும் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து பைபிளை படிச்சா திட்ட மாட்டாரான்னு பாராட்டுவார். ஆனா அங்க இங்கே ஓடி அலையக்கூடாது.